காளானி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கார்ன். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் ரெண்டு பாலருக்குமே வந்து வரக்கூடியது. கார்ன் வந்துருச்சு அப்படின்னா வந்து வீட்டிலே வந்து அவங்களே வந்து அதை கட் பண்ணி அந்த தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு அந்த கார்னை எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் வைக்கிறது, சுண்ணாம்பு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தவறான விஷயம். டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லை, இல்லைன்னா ஏதாச்சும் வந்துட்டு வெரிகோஸ் வெயின் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, காலில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி வந்து அதிகப்படியான உராய்வு இருக்குது, இல்லை அதிக நேரம் நான் கிச்சனில் நின்றுட்டே வேலை செய்வேன், இல்லைன்னா வந்துட்டு செப்பல்ஸ் அதிகமாக நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் டாக்டர், நார்மலாகவே எல்லா இடத்துக்குமே செப்பல்ஸ் யூஸ் பண்ணாமல் போவேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கூட வந்து இந்த காளான் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளானி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கார்ன். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் ரெண்டு பாலருக்குமே வந்து வரக்கூடியது. அதே மாதிரி இந்த காளானி வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற செப்பல்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அதிகமான கரடுமுரடான பாதைகளை செப்பல் இல்லாமல் நடந்து போகிறது, அதே மாதிரி அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து திக்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால வந்து வர்றதா வந்து இந்த காளானி. இது எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த செப்பல்ஸ் வந்து கரெக்டான ப்ராப்பராக யூஸ் பண்ணலை, அவங்களுக்கு கரெக்டான சைஸில் இல்லை, அதே மாதிரி இந்த மீடியல் நார்மலாக நம்மளோட காலை பார்க்கும்போது அந்த நம்ம ஃபிங்கர்ஸும் அந்த குதிங்கால் வந்து ரெண்டுமே வந்து கீழே இருக்கும் நல்லா ஃப்ளாட்டாக. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீடியல் ஆர்ச் வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த மீடியல் ஆர்ச்சே இருக்காது. ஆனால் நம்மளோட செப்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஒரு சிலர் ஃப்ளாட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹீல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து காளானி வரும். அதே மாதிரி நிறைய நேரம் வந்துட்டு நின்றுட்டே வேலை செய்யறது அதனால கூட வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இல்லை, இல்லைன்னா ஏதாச்சும் வந்துட்டு வெரிகோஸ் வெயின் மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு, காலில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி வந்து அதிகப்படியான உராய்வு இருக்கு, இல்லை அதிக நேரம் நான் கிச்சனில் நின்றுட்டே வேலை செய்வேன், இல்லைன்னா வந்துட்டு செப்பல்ஸ் அதிகமாக நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் டாக்டர், நார்மலாகவே எல்லா இடத்துக்குமே செப்பல்ஸ் யூஸ் பண்ணாமல் போவேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கூட வந்து இந்த காளானி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்கின்னோட திக்னஸ் வந்து இதில் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காளானி வந்துட்டு இருக்கிறதே தெரியாது, ஜஸ்ட் வந்துட்டு எப்போ நிற்கும் போது லைட்டாக வலிக்குது டாக்டர், அதே மாதிரி வந்து அதில் ஏதாச்சும் ஒரு கல்லோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து அந்த இடத்துல பட்டுருச்சு, பாதத்தில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு முள்ளு குத்துற மாதிரி ஒரு வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னவே நல்லாவே வந்து அந்த தோல் வந்து பேந்துட்டு வர மாதிரி இருக்கும். இதில் இந்த காளானியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்டனான வந்துட்டு கார்ன், அதே மாதிரி வந்து சாஃப்டனானது. இது வந்து பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஸ் வந்துட்டு விரல்கள் கட்டை விரல்ல இல்லைன்னா விரலுக்கு பக்கத்தில் இருக்கும். இதிலே வந்துட்டு கேர்லெஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதத்தோட சென்டரில் இருக்கணும், அந்த ஆர்ச் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியது வந்து கேர்லெஸ். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதே மாதிரி வந்து ரெட்னஸோடு இருக்கும். இந்த கார்ன் இந்த கட்டை விரல் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த கால் கட்டை விரலோட எட்ஜஸில் இருக்கும், இல்லை பக்கத்து விரலுக்கு மேலே இருக்கும், இந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு தோல் வந்து ஸ்கின் வந்து போர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியே இருக்கும், நல்லாவே வந்து நல்ல வெளிர்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்போ வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்துட்டு பெயின் வந்து இருக்கும். அதே மாதிரி நிற்கும் போது, மெயினாக வந்து நிற்கும் போது நடக்கும்போது அந்த மாதிரி டைமிங்கில் வந்து பெயினை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த கார்ன் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே செப்பல் போட்டு நடக்கவே முடியல டாக்டர், என்ன செப்பல் போட்டாலுமே அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த வலி வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சில நேரம் நானே வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன்னு சொல்லுவாங்க. இது வந்து தவறான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன் வந்துருச்சு அப்படின்னா வந்து வீட்டிலே வந்து அவங்களே வந்து அதை கட் பண்ணி அந்த தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு அந்த கார்னை எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் வைக்கிறது, சுண்ணாம்பு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தவறான விஷயம். உங்களுக்கு வந்து காளானி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது மெயினாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டோ இல்லைன்னா வந்துட்டு சர்க்குலேஷன் ப்ராப்ளம்
இருக்க பேஷண்ட்டோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, இது கானா இல்லை கேலஸா இல்லை இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கேப்சூல்ஸ் அண்டு வந்துட்டு நீங்கள் ஆயில்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சரியாகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஃபூட் தானே இது, நார்மலான தானே இது, இதுக்கு போய் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஆயில்மெண்ட் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த காளானி இருக்குது அப்படின்னா வந்து பாடியில் வந்து வாதம் வந்து அதிகமாக இருக்கும் சித்த மருத்துவ முறைப்படி. ஸோ வந்து வாதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த காளானி வரும். ஸோ வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் ப்ளஸ் வந்து வெளிப்பூச்சு மருந்துகளும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆகிடும். இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி போடுறீங்க அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 மந்த் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திருப்பி நீங்கள் அதே வேலையை செய்யும் போதோ இல்லை செப்பல் இல்லாமல் நடக்கும் போதோ இல்லை அந்த இடத்துல அதிகமாக ஃப்ரிக்ஷன் இருக்கும் போதோ வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக காளானி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அருகில் இருக்க மருத்துவரை பார்த்து என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து குணமாகும். நமக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த காளானிக்கு வந்துட்டு காளானி களிம்பு வந்து இங்கே கிடைக்கிது. இது வந்து எக்ஸ்டர்னலாக எக்ஸாக்டாக எந்த பிளேஸில் இருக்கோ, இல்லை காலோட அந்த பாதத்தில் வந்து இல்லை விரலில் கட்டை விரலில் இருக்குது, இல்லை பக்கத்து விரலில் இருக்குது, இல்லை எந்த பிளேஸில் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு காளானி வந்து விழுந்துடும். அதே மாதிரி காளானி கேப்சூல்ஸும் இன்டர்னலாக அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் காலையில் 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த காளானி வந்து க்யூர் ஆகிடும். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness